Hello sweethearts, welcome to Home Soom. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஹெல்தியான சூப் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு சூப் பார்த்தீங்கன்னா முருங்கை தண்டை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை முருங்கை ஈக்கி சூப்பு, முருங்கை குச்சி சூப்பு, இல்லை முருங்கை தண்டு சூப் இந்த மாதிரி எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். இது ரொம்ப குவிக்காகவே நம்ம பண்ணிடலாம். இது முருங்கை கீரை சூப் செய்வோம் பார்த்தீங்களா, அந்த கீரைக்கு பதிலாக அந்த ஈக்கியை வச்சு, தட் மீன்ஸ் இந்த குச்சியை வச்சு நம்ம ரெடி பண்ணுறோம். அவ்வளோதான். நார்மலாகவே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் அந்த முருங்கை மரமாகட்டும், அந்த மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் ஆகட்டும் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ அந்த மாதிரி முருங்கை குச்சியை நம்ம வேஸ்ட்னு தூக்கி போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தூக்கி போடாமல் அதில் சூப் செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஹெல்தி. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ முருங்கை குச்சியை இந்த மாதிரி கீரை இல்லாமல் ஆஞ்சி வச்சுருக்கேன். ஸோ கீரையை நீங்கள் சூப் செஞ்சும் நீங்கள் குடிச்சிக்கிறலாம். ஆரல்ஸ் கீரை நம்ம எப்பவும் போல் கீரை கூட்டு ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிறலாம். ஸோ அந்த குச்சியை எடுத்திருக்கேன். இந்த குச்சியை இப்போ நான் குட்டி குட்டியாக நறுக்கிக்க போகிறேன். சம்டைம்ஸ் அந்த குச்சி நறுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம். ஆரல்ஸ் நல்ல ஷார்ப் நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் நல்லா அலசி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். முருங்கைக்கீரை சாப்பிட்டா எவ்வளோ நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதோ, த சேம் அளவுக்கு இந்த குச்சியில் இருக்கிற சூப்பு செஞ்சாலும் நம்மளுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதுவும் இந்த பேண்டமிக் டைமில் கண்டிப்பாக அந்த சூப்பு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் நான் அலசி வச்சுருக்கிற அந்த முருங்கை ஈக்கியை போட்டுக்கிறேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி அந்த முருங்கை தண்டோடு சேர்த்துக்க போகிறேன். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் மிளகு இடித்து கூட நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கிறலாம். நான் பெப்பர் தூளாகவே சேர்த்துருக்கேன். அதனால் நான் சீரகம் தனியாலாம் சேர்க்கலை. நான் மிளகும் சீரகமும் சேர்த்து தானே அரைச்சி வச்சுருப்போம். ஸோ அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை முழுசாக அப்படியே போடுறதா இருந்தாலும் போடலாம், இல்லைனா அதை நல்லா நச்சுட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அந்த சாறு நல்லாவே இறங்கும். இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதை குட்டி குட்டியாக நறுக்கி இது கூட நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். சப்போஸ் தக்காளி ஃப்ளேவர் பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். இது எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். முருங்கை தண்டு பார்த்தீங்கன்னா பெரிய பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த குக்கரை மூடிட்டு ஒரு 5-6 விசில் வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். இந்த சூப் பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க, இம்யூனிட்டி பூஸ்டப் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் ரெகுலராக எடுத்துக்கிறலாம். வீக்லி ஒரு ட்ரைஸாவது நீங்கள் எடுத்துக்கிறலாம். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பு சூப்பராக டக்குன்னு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நம்ம ஆட் பண்ணியிருக்கிற தக்காளி ஆகட்டும், பருப்பு ஆகட்டும் சூப்பராக வெந்திருக்கு. ஸோ வேகிற அளவுக்கு நல்லா விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த சூப்பை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது பெப்பர் நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணாமல், சப்போஸ் சூப் ரெடி பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கிறலாம். பட் நான் குக்கர்லேயே மொத்தமாக எல்லாமே போட்டே நான் விசில் வச்சுட்டேன். ஸோ சூப்பு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக குடிச்சிக்கிற மாதிரி. நம்ம நிறைய பேருக்கு முருங்கைத்தண்டில் இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கானே தெரியாது. நானுமே நிறைய டைம் தூக்கி தான் போட்டிருக்கேன். பட் ரீசெண்டாக தான் ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சூப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹீம் சூமை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு புது வீடியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.